முருகன் கையில் இருக்கும் இந்த வேல் எதற்காக உருவாக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? இவன் பெயர் சூரபத்மன். இவன் அதிக சக்திக்காகவும் இந்த உலகையே தன் வசம் கொண்டு வருவதற்காகவும் கடுமையான தவம் செய்தான். அவனின் தவத்தால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் சூரபத்மனுக்கு அவன் கேட்கும் வரத்தை கொடுத்தார். நமோ சிவாய. சிவபெருமானிடம் வரத்தை பெற்ற சூரபத்மன் மனிதர்கள், தேவர்கள் என அனைவரையும் கொன்று குவித்தான். அந்த சக்தியால் தேவர்களையே நடுங்க வைத்த பயங்கர அசுரனாக மாறினான். நான் அசுரன் சூரபத்மன். நான் இருக்கும் இடமெல்லாம் அழிவு மட்டும்தான். இந்த மனிதர்களும் தேவர்களும் என் அடிமைகள். சூரபத்மனிடம் தேவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்ததால் கடைசி நம்பிக்கையாக பார்வதி தேவியிடம் உதவி கேட்டனர். அப்போது தனது பூமியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பார்வதி தேவி தனது அனைத்து சக்தியையும் சேர்த்து ஒரு தெய்வீக ஆயுதத்தை உருவாக்கினார். தேவி பார்வதி அந்த ஆயுதத்திற்கு சிவபெருமானின் ஆசை கிணங்க வெற்றிவேல் என்று பெயர் சூட்டினார். அதுதான் முருகனின் வேல். பார்வதி தேவி முருகனை அழைத்து, மகனே, இந்த வேல்தான் உன் தைரியம், உன் நீதியின் சக்தி. போய் சூரபத்மனை அழித்து இந்த உலகத்தை காப்பாற்று. பார்வதி தேவி கொடுத்த அந்த தெய்வீக வேளால் முருகன் ஒரே ஒரு நொடிப்பொழுதில் சூரபத்மனை வீழ்த்தினார். அதனால்தான் இன்று வரை முருகனின் வேல் தீமையை அழிக்கும் தெய்வீக சக்தியின் சின்னமாக இருக்கிறது.